Praise the Lord that God has given us one more day on the face of the earth. இந்த பூமியின் மேலே நாம் வசிக்கும்படியாக மற்றொரு நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Yeah, why God is extending each day for us? ஏன் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார்? Only one reason Bible says that God is showing patience towards us that none should perish. வேதம் சொல்லுகிறபடி தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு இரக்கம் பாராட்டி பொறுமையாயிருந்து நம்மில் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று விரும்புகிறார். That we should all repent and none of us should be lost in this world. இந்த உலகத்திலே நாம் ஒருவரும் கூட எழுந்து போகாதபடிக்கு எல்லோரும் மனம் திரும்பும்படியாக தேவன் அவ்வாறு பொறுமை காக்கிறார். Yeah, when I say about repentance means it is not being repented of our gross sin. நான் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறதனுடைய காரணம் ஏதோ ஒரு இடரடைவதோ அல்லது பின்வாங்குவதோ அதல்ல, நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். No, what I said, it's not from the gross sin which we have committed many years ago. நாம் இந்த பெரிய பாவங்கள் அல்லது முந்தைய பழைய பாவங்களில் இருந்து நாம் மனம் திரும்புகிறோம், அந்த மனம் திரும்புதலை பற்றி நான் பேசவில்லை. Yeah, Bible about the children of God, they need to repent every day from every spots and wrinkle like sin. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி அவர்களுடைய அந்த கரை திரை ஒன்றும் இல்லாதபடிக்கு அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். Means the Lord is holy, so we must be holy as he is holy. அதனுடைய பொருள் என்னவென்றால் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார், கர்த்தரை போல அவரை போலவே நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். So that's the reason the Lord did not come yesterday. இது நிமித்தம் தான் நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வருகை சம்பவிக்கவில்லை. So God is showing a great mercy towards us. எனவே நம்மிலே நம் நிமித்தம் தேவன் மிகப்பெரிய இரக்கத்தை காட்டுகிறார். So we need to be thankful to the Lord and we need to get ready. எனவே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். And many people think of New Year. அநேகர் இந்த புத்தாண்டை குறித்து சிந்தித்து வருகிறார்கள். For everybody New Year day is great. மற்றெல்லாரையும் பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. But for us every day is important. ஆனால் நம்மை பொறுத்த மாட்டிலே ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான நாள். So as long as the earth exists and the earth rounds around the sun on its axis, the day will come, night will come, years will come. அந்த பூமியானது நிலை பெற்றிருக்கும் வரைக்கும், அந்த பூமி தன்னுடைய நிலைப்பாட்டிலே சூரியனை சுற்றி வரும் வரைக்கும் இந்த இரவும் பகலும் நாள் மாறி மாறி சென்று கொண்டிருக்கும். See what God said in Genesis chapter 8. பாருங்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் verse 22. 22ஆம் வசனம். After the flood, Noah and family came out and God is making an agreement, covenant with the family of Noah. அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவாவின் குடும்பம் பேழையை விட்டு வெளியே வந்த பின்பு தேவன் நோவாவின் குடும்பத்தோடும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறார். அதனுடைய விவரம் verse 22. While the earth remains, seed time and harvest, and cold and heat, and summer and winter, and day and night shall not cease. 22. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதாளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். See, as long as the earth exists, it will keep on happening. பாருங்கள் பூமி உள்ளளவும் இந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து சம்பவித்துக் கொண்டிருக்கும். What is the meaning of that? அதனுடைய பொருள் என்ன? The earth is temporary. அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த பூமி நிலையற்றது அல்லது தற்காலிகமானது. It's only for a purpose. The earth is only for a purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தான் இந்த பூமியை தேவன் வைத்திருக்கிறார். And the sky is only for a purpose. இந்த வானமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. You know the earth will pass away. உங்களுக்கு தெரியுமா இந்த பூமி எல்லாம் கடந்து போகும் என்று? And the sky will be rolled like a scroll. ஒரு தோல் சுருளை போல வானம் என்பது சுருட்டி வைக்கப்படும் என்று தெரியுமா? See, whatever we see on this earth, it is all temporary. நாம் இந்த பூமியிலே எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் தற்காலிகமானவை. And earth
and all its work will be burnt. பாருங்கள், பூமியும் அதனுடைய சகல கிரியைகளும் சுட்டெரிக்கப்படும். So, but what we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We should not keep our hope on this earth. எனவே நாம் நம்முடைய நம்பிக்கையை இந்த பூமியின் காரியங்களிலே வைக்க கூடாது. That's the most important thing. அதுதான் மிக முக்கியமான காரியம். As the time is passing, காலங்கள் செல்ல செல்ல how much we are detached from the entanglement of this earth. இந்த பூமியிலிருந்து நம்மை பற்றி பிடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து எவ்வளவாய் விடுதலையாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். As the years are going by, வருடங்கள் கடந்து போக போக we must be detached from this earth. இந்த உலகத்திலிருந்து நாம் அற்று அல்லது பிரிந்திருக்க வேண்டும். Why? ஏன்? Our citizenship is not here. நம்முடைய குடியிருப்பு இங்கே அல்ல. Our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. From there the Lord Jesus will appear. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். And he will transform our lowly bodies into his heavenly bodies. நம்முடைய இந்த குறைவுள்ள சரீரத்தை அவருடைய பரலோக சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மாற்றுவார். That is our hope. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That is, when we have that hope every day, day after day, more than last year, when we have come on the 3rd January, our hope must increase. இந்த நம்பிக்கையிலே நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். நேற்றைய தினத்தை விட, கடந்த வருடத்தின் நம்பிக்கையை விட இந்த நாளிலே, இந்த ஜனவரி 3ஆம் தேதி நமக்கு நம்பிக்கை மேலோங்கி வளர்ந்திருக்க வேண்டும். Even from yesterday, our hope must be increased. நம்முடைய நம்பிக்கை நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இன்று உயர்ந்திருக்க வேண்டும். But for many Christians, ஆனால் they are more and more deep rooted on this earth. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே அதிகமாய் வேரூன்றி உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். We don't belong to this world. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? You are not of this world. I have chosen you out of this world. நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். Just like I am not of the world. நான் எப்படி பூமிக்குரியவன் அல்லவோ இந்த உலகத்துக்குரியவன் அல்லவோ அதுபோல Jesus was not of this world. இயேசுவானவர் இந்த பூமிக்குரியவர் அல்ல. You know, he said to Pilate like this. பிலாத்துவினிடத்திலே இயேசு இப்படி சொன்னார். He asked, "Are you the king of Jew?" பிலாத்து இப்படி கேட்டார், நீ யூதர்களுக்கு ராஜாவா? He said, "Yes, I am the king." இயேசுவானவர் சொன்னார், ஆம், நான் ராஜாதான். But my kingdom is not of this realm. ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. The same word Jesus used about his disciples. பாருங்கள், தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். You are not of this world. அதே வார்த்தையை தான் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. The same word Jesus is praying to his Father in John 17. As I am not of this world, they are also not of this world. அதே வார்த்தையை பயன்படுத்தி யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் ஜெபிக்கிறார், நான் எப்படி இந்த உலகத்தின் அல்லவோ அவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று. Can we pray like that? அதுபோல நாம் ஜெபிக்க முடியுமா? Do we have the confidence to pray like that to God? அப்படி தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும்படியான தைரியம் நமக்கு உண்டா? I am not of this world. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. Let anything happen to this world, that doesn't affect me. இந்த உலகத்திலே என்ன வேணாலும் சம்பவித்து போகட்டும், அது என்னை பாதிக்காது. Why? ஏன்? We are not of this world. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. The other day, just I said, there is a heavy storm. The tree is going to uproot, but 2 sparrows singing. மற்றொரு நாளிலே நான் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் காற்று அடிக்கிறது, மரமானது வேரிலிருந்து கீழே விழப் போகிறது. ஆனால் அந்த மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த குருவிகள், அந்த பறவைகளுக்கு எந்த கவலையும் இல்லை. And somebody asked him, "Why are you singing in this situation?" இந்த சூழ்நிலையில் ஏன் இப்படி பாடிக்கொண்டிருக்கிறாய் என்று அந்த பறவைகளை பார்த்து ஒருவர் You see that very heavy storm around you? இந்த இவ்வளவு பெரிய புயல் உன்னை நோக்கி வருகிறதே, நீ பார்க்கலையா? The tree is going to be uprooted. இப்பொழுது நீ அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த மரமானது வேரிலிருந்து கீழே விழப் போகிறது. What the sparrow said? ஆனால் இந்த பறவை என்ன சொன்னது? Let the tree uproot. இந்த மரமானது வேரிலிருந்து கீழே விழகட்டும், That won't affect me. அது என்னை பாதிக்காது. Because ஏனென்றால் I have 2 wings, I will fly away. எனக்கு 2 சிறகுகள் உண்டு, அதை அடித்து நான் பறந்து விடுவேன். See, பாருங்கள், do we have that hope in us? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறதா? Yeah, let anything happen. எது வேணாலும் Let சம்பவிக்கட்டும், anything happen in my life. என்னுடைய வாழ்க்கையிலே எது வேணாலும் சம்பவிக்கட்டும், That will not affect me. அது என்னை பாதிக்காது. Because ஏனென்றால் my hope is not in this earth. இந்த பூமியிலே என் நம்பிக்கை அல்ல, My hope is in heaven. என்னுடைய நம்பிக்கை பரலோகத்திலே. So brothers and sisters, எனவே சகோதர சகோதரிகளே, years will come.
வருடங்கள் கடந்து போகும். Yeah, God willing, 22 also will come. 2022 வரும். That is not important for us. நமக்கு அதெல்லாம் முக்கியமல்ல. We must think of the time. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே கருத்தாய் இருக்க We வேண்டும். have to use profitably every minute that God gives in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். You know how the Bible ends with? வேதம் எப்படி முடிகிறது தெரியுமா? Revelation வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் and verse 10. அதனுடைய 10ஆம் வசனம். And he said to me, do not seal up the words of this prophecy of this book, for the time is near. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. See, பாருங்கள், when the same Holy Spirit spoke to Daniel, he said, seal it up. It is for the end days. இதே பரிசுத்த ஆவியானவர் தானியேல் இடத்திலே சொன்னபோது, இந்த புஸ்தகத்தை நீ முத்திரை போடு, இது கடைசி காலத்திலே வெளிப்படும் என்று. Same Holy Spirit when spoke to John, Apostle John in the Patmos island, he said, don't seal up these words. அதே பரிசுத்த ஆவியானவர் பத்மு தீவில் இருக்கிற யோவான் அப்போஸ்தலனுக்கு சொல்லும்போது, இந்த புஸ்தகத்தை முத்திரை போட வேண்டாம் என்று Don't சொல்கிறார். seal it up. இதை முத்திரை போடாதே. Don't stop speaking. நீ பேசுவதை நிறுத்தி விடாதே. Don't cover it up. அதை மூடி மறைத்து விடாதே. Speak openly. அதை வெளிப்படையாக பேசு. Speak boldly. தைரியமாய் பேசு. Why? ஏன்? Time is near. காலம் சமீபமாய் இருக்கிறது. So don't seal it up. எனவே அதை முத்திரை போட வேண்டாம். We cannot keep anything secret. எதையும் நீ மறைத்து ரகசியமாய் வைத்துக் கொள்ள வேண்டாம். Speak out. நேரடியாக வெளிப்படையாக பேசுங்கள். Time is near. காலம் சமீபமாய் இருக்கிறது. Which time? எந்த காலம்? There can be two times. இரண்டு வகைப்பட்ட காலங்கள் இருக்கலாம். For us, there are two times only. நமக்கு இரண்டு வகைப்பட்ட காலம் தான் இருக்கிறது. You know what is the first time? முதல் காலம் என்ன தெரியுமா? What is our first hope? நம்முடைய முதல் நம்பிக்கை என்ன? Our Jesus will come back. நம்முடைய கர்த்தராகிய இயேசு வருவார். That is my first hope. அதுதான் நம்முடைய முதல் நம்பிக்கை. Okay. What is the second time? இரண்டாவது நம்பிக்கை, இரண்டாவது காலம் என்றால் If the Lord tarries coming, ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால், I will go away from this place. இந்த இடத்திலிருந்து நான் கடந்து போய் விடுவேன். Any one of these things will happen. இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்று கண்டிப்பாக விரைவாக Any one of these things will happen. இந்த இரண்டிலே ஒன்று நடந்தே தீரும். And we don't know what is the time. நமக்கு அந்த எந்த காலம் என்று தெரியாது. Anybody knows when you are going to die? நாம் எப்பொழுது மரிக்க போகிறோம் என்று யாருக்காவது தெரியுமா? Brother, on the first meeting after many months we come together, you are speaking about death. சகோதரனே, அநேக மாதங்களுக்கு பின்பு இப்பதான் முதல் கூடுகையாக நாம் பொதுவாக கூடியிருக்கிறோம். இப்போ போய் சாவை பற்றி பேசுகிறீர்களே. Yes. That's a definite thing. அது சம்பவித்தே ஆக வேண்டிய ஒரு காரியம். That's a sure thing. அது மெய்யான ஒரு காரணம். You know the time? உங்களுக்கு அந்த மரணத்தினுடைய நேரம் தெரியுமா? No. தெரியாது. Who knows? யாருக்கு தெரியும்? Even Jesus said like this. இயேசுவானவரே இப்படி சொல்லி இருக்கிறார். Only Father knows, not even angels, not even Son knows about that time. Only Father knows about it. தேவ தூதர்களுக்கும் மனுஷகுமாரனுக்குமே அந்த சமயம் என்னதென்று தெரியாது. பிதாவானவர் ஒருவரே அதை அறிந்திருக்கிறார். Nobody knows about it. அதை குறித்து யாருக்கும் தெரியாது. So, எனவே we have to be ready. நாம் அதற்கு ஆயத்தமாக Why I am இருக்கிறோம். saying this? ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? Not bring fear. இதை உங்களுக்கு ஒரு பயமுறுத்தலுக்காக இல்லை. Examine. நம்மை நாமே பரிசோதிக்கும்படி. Am I ready? நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேனா? Do I have a good conscience with God and men? தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் எனக்கு நல் மனசாட்சி பொருந்தப்பட்டிருக்கிறதா? Have I settled everything? நான் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய எல்லா காரியமும் சரி பண்ணி இருக்கிறேனா? Am I angry with somebody? யாரிடத்திலாவது நான் கோபப்பட்டிருக்கிறேனா? Do I have a unforgiving attitude in my heart? என்னுடைய இருதயத்திலே மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கிறதா? Do I have to release somebody today? என்னை யாரையாவது நான் விடுதலை செய்ய வேண்டுமா? Release them. அவர்களை விடுதலை செய்து விடுங்கள். Let them go free. அவர்கள் விடுதலையாய் இருக்கட்டும். See, once God said to Hizkiah the king, எசேக்கியா ராஜாவினிடத்திலே தேவன் இப்படி சொன்னார். Set right your home. உன்னுடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து. Set right the things. காரியங்களை ஒழுங்குபடுத்து. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, we do not know the time. நமக்கு காலம் இன்னதென்று அறியாது இருக்கிறோம். So set right all things. எனவே சகல காரியங்களும் நாம் ஒழுங்குபடுத்துவோம். When set right means, I don't mean that you settle your account or you
collect and deposit and give the certificate to your wife and all. No, I'm not saying about that. ஒழுங்குபடுத்துங்கள். Or if some children have to marry, go get them married. No, I'm not saying like that. That's what the worldly people think. ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொன்னால், குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொன்னால், மனைவியினுடைய டெபாசிட் பணத்தை எல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு வங்கியில இடுவதோ அல்லது கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்து வைப்பதோ, அந்த உலக பிரகாரமான காரியத்தை செய்யவில்லை. அதுதான் உலகத்தார்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். We have to set right everything. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். This morning we should have a good conscience before God and men. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் இந்த காலை பொழுதிலே நமக்கு நல் மனசாட்சி பொருந்தப்பட்டிருக்க வேண்டும். If your heart is condemning anything in your heart, உங்களுடைய இருதயம் உங்களை எந்த காரியத்திற்காக குற்றம் தீர்த்தால், you have no confidence. நீங்கள் தேவனிடத்திலே தைரியம் கொண்டவர்கள் அல்ல. You need to set right everything. அந்த காரியங்களை எல்லாம் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். See, Jesus was very careful about time. காலத்தை குறித்து இயேசுவானவர் மிகவும் கருத்தா இருந்தார். You know how he began his preaching? அவருடைய பிரசங்கத்தை அவர் எப்படி தொடங்கினார் தெரியுமா? Mark chapter 1, மார்க் முதல் அதிகாரம் and verse 15. அதனுடைய 15ஆம் வசனம். He is saying, time is fulfilled காலம் நிறைவேறிற்று, and the kingdom of God is at hand. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. Repent and believe in the gospel. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். See, பாருங்கள், this is where Jesus began to speak. இப்படித்தான் இயேசுவானவர் பேச துவங்கினார். Do we speak something else? வேறு எதையாவது நாம் பேசுகிறோமா? What do we have to speak? நாம் என்ன பேச வேண்டும்? When we see somebody, what do you have to say? ஒருவரை நாம் பார்க்கும்போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? Time is fulfilled. காலம் சமீபமா நிறைவேறிற்று. Time is at hand. காலம் சமீபமா இருக்கிறது. Jesus began to speak like that. Time is fulfilled. பாருங்கள், இயேசுவானவர் அப்படித்தான் பேச துவங்கினார். காலம் நிறைவேறிற்று. And the kingdom of God is at hand. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. Yeah. What do we say? நாம் என்ன சொல்லுவோம்? The Lord is at hand. Lord is coming. தேவன் வருகிறார். தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. So repent. எனவே மனம் திரும்புங்கள். And believe in the gospel. பின்பு சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். Not only that, throughout his life he was aware of his time. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அவர் காலத்தில் கருத்தா இருந்தார். See here in Matthew. பாருங்கள், மத்தேயு and 26. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் And verse 18. 18ஆம் வசனம். Go into the city to a certain man and say to him, the teacher says, my time is near. அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னிடத்திற்கு போய் என் வேளை சமீபமாயிருக்கிறது. I had to keep my Passover. நான் என்னுடைய பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் You know what என்று Jesus அவரிடத்தில் said? சொல்லுங்கள். What Jesus said? இயேசுவானவர் என்ன சொன்னார்? My time is near. என் வேளை சமீபமாயிருக்கிறது. What was the age of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய வயது எவ்வளவு? Suppose 80, 90. Brother, time is near. ஒருவேளை 80 90 வயதில் இருக்கிறவர்கள், Or somebody on the sick bed, you can say time is near. அல்லது வியாதிப்பட்டவர்கள் சொல்லலாம் என் வேளை வந்தது என்று. But what Jesus is saying? ஆனால் இயேசுவானவர் என்ன He சொல்லுகிறார்? is perfectly healthy. அவர் முற்றிலும் ஆரோக்கியம் உள்ளவராய் He இருக்கிறார். is an young man of 33 years old. 33 வயது வாலிபனாய் இருக்கிறார். He has got no sickness. அவருக்கு எந்த வியாதியும் இல்லை. What is he saying? அவர் என்ன சொல்லுகிறார்? My time is near. என் வேளை வந்தது. See, this is how he lived. பாருங்கள், இப்படித்தான் அவர் வாழ்ந்தார். Jesus lived counting every minute in his life. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் கணக்கிட்டு இயேசுவானவர் And வாழ்ந்தார். he knew he came for a purpose. அவர் ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்திருந்தார். What was that purpose? அந்த நோக்கம் என்ன? Fulfill the will of Father. That's all. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அது Not மாத்திரமே. doing his own will. தம்முடைய சொந்த சித்தம் அல்ல, Doing the will of the Father. பிதாவினுடைய சித்தம் செய்வது. And he's saying, my time is near. I'm finished. பின்பு அவர் சொல்லுகிறார், என் வேலை சமீபமா இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் முடித்தேன். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, we must be like Jesus Christ. நாமும் இயேசு கிறிஸ்துவை போல We இருக்கிறோம். always say we conform to the likeness of Jesus. நாம் எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம்? தேவனுடைய இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று. In this area also we must be like Jesus. இந்த இடத்திலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்பட வேண்டும். Today you may be perfectly healthy, you are young. ஒருவேளை இன்று நீங்கள் வாலிபத்திலும் முற்றிலுமான ஒரு ஆரோக்கியத்திலும் இருக்கலாம். You are lacking nothing. ஒருவேளை உங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருக்கலாம். You have health, you have plenty of money, you have job, you have good family,
Everything is there. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கலாம், நல்ல சம்பத்துகள் இருக்கலாம், நல்ல குடும்பங்கள் இருக்கலாம். Good, enjoy that. எல்லாவற்றையும் அனுபவிங்கள், நல்லதுதான். But more than that, ஆனால் இவைகளை காட்டிலும் அதிகமாக you must and I must be aware of my time and your time. உங்களுடைய நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் நாம் ஒவ்வொருவரும் நன்றாய் உணர்ந்திருக்க வேண்டும். My time is near. என் நேரம், என் வேளை சமீபமாய் இருக்கிறது. Bible reminds us of the time. பாருங்கள், காலங்களை குறித்து வேதம் நமக்கு கருத்தாய் போதிக்கிறது. All the apostles were like that. எல்லா அப்போஸ்தலர்களும் அப்படி உணர்ந்தவர்களாய் இருந்தார்கள். Peter said like that. பேதுரு அப்படி சொன்னார். Paul said like that. பவுலும் இதை உணர்ந்திருந்தார். As the God has given me understanding, my time is near. என்னுடைய அறிவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நேரம் சமீபமாய் இருந்தது என்று சொன்னார். So all the apostles they had. எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் இந்த உணர்வு We must also have that hope. நமக்கும் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும். So when the time is near, நம்மளுடைய வேலை சமீபமாய் இருக்கும் பொழுது how we will behave, நாம் எப்படி நடந்து கொள்வோம், that is the most important thing. அதுதான் மிக முக்கியமான காரியம். See here, I want to show the life of Jesus Christ. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். John chapter 13. யோவான் 13ஆம் அதிகாரம். Yeah, here. Jesus knowing that his hour had come. Verse 13. 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். First word, yes. வேளை, தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து. And he would depart out of this world to the Father. இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான வேளை வந்தது என்று அறிந்தபோது What did he do? அவர் என்ன செய்தார்? What did he do? அவர் என்ன செய்தார்? He loved his own who were in the world. He loved them to the end. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். Okay. சரி. How do we know that our time is near? How it will reflect in our life? நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேளை வந்தது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பது எப்படி வெளிப்படும்? How it was reflected in the life of Jesus Christ? எப்படி இயேசுவானவருடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட்டது? He loved his own. தம்முடையவர்களை அவர் அன்பு வைத்திருந்தார். His love has increased. அவருடைய அன்பு வளர்ந்து கொண்டே வந்தது. And he loved his own till end. தம்முடையவர்களை முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். This is how we know that we are aware of the time. இப்படித்தான் நாம் நம்முடைய காலங்களை பற்றின அறிவிலே உணர்ந்திருக்கிறோம் என்பது. We don't have to look at the sign what is happening around in the world. Many Number- people looking at the world what is happening. அநேகர் இந்த உலகத்தின்குரிய காரியங்களை எல்லாம் பார்த்து என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது என்று உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். But Jesus did. He didn't look at the sign what is around happening around. இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்ற அடையாளங்களை அவர் தேடவில்லை. But he loved his own. அவர் தம்முடையவர்களை அன்பு வைத்தார். Our love must increase. நம்முடைய அன்பு வளர வேண்டும். That is how we know that time is near. அப்படித்தான் நம்முடைய காலங்கள் சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று வெளிப்படும். Do you love your own? உங்களுடையவர்களை நீங்கள் அன்பு வைக்கிறீர்களா? Or you fight with your own? அல்லது உங்களிடத்தில் இருக்கிறவர்களை உங்களுக்குரியவர்களிடத்திலே சண்டையிடுகிறீர்கள்? Are you angry with anybody or loving everybody? நீங்கள் யாரிடத்திலாவது கோபத்தில் இருக்கிறார்களா அல்லது எல்லோரையும் Do நேசிக்கிறவர்களா? you hate anybody or do you love everybody? யாரையாவது நீங்கள் வெறுக்கிறீர்களா அல்லது எல்லோரையும் நேசிக்கிறீர்களா? Even those who have done harm to you, do you love? உங்களிலே ஒரு தவறான தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், உங்களுக்கு இடரலா இருந்தவர்களை கூட நீங்கள் நேசிக்கிறீர்களா? Jesus Christ even loved Judas Iscariot. பாருங்கள், யூதாசு காரியத்தை கூட இயேசுவானவர் நேசித்திருந்தார். How did he call Judas? யூதாசை பார்த்து இயேசு எப்படி அழைத்தார்? Drohi? துரோகி என்று அழைத்தாரா? Friend. சிநேகிதனே. My friend. என் சிநேகிதனே. Even Judas Iscariot was a friend. பாருங்கள், யூதாஸ் காரியத்தை கூட நண்பன் என்று தான் அழைத்தார். See, if the time is near, this is how it will reflect in your life. பாருங்கள், வேளை சமீபமாய் இருக்கிறது என்பது இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். You will forgive everybody. நீங்கள் எல்லோரையும் மன்னித்து விடுவீர்கள். You will have a good conscience with everybody. நீங்கள் எல்லோரிடத்திலும் நல்மனம் பொருந்தினவர்களாய் இருப்பீர்கள். You will not keep any grudge inside your heart for anybody. உங்களுடைய இருதயத்திலே எவ்விதமான கசப்பையும் யாரிடத்திலும் நீங்கள் வைத்திருக்க மாட்டீர்கள். You will love. அன்பு. You will love people. நீங்கள் எல்லோரையும் நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Suppose someone of us know that
or the other people know, or my wife know that I will be dying after 2-3 days. ஒருவேளை யாராவது ஒரு மூன்றாம் Oh, நபர் okay, my wife, let me take my own. என்னுடைய My wife knows that I am going to die after 3 days. ஒருவேளை 3 நாட்களுக்கு பின்பு நான் மரிப்பேன் என்று என் மனைவி அறிந்திருந்தால் How she will serve me? அவர்கள் எப்படி எனக்கு பணிவிடை செய்வார்கள்? How she will love me? எப்படி என்னை நேசிப்பார்கள்? Or I know that my wife is going to die after 3 days. அல்லது 3 நாட்களுக்கு பின்பு என் மனைவி மரித்து விடுவார் என்று நான் அறிந்திருந்தால் How I will love her? நான் அவர்களை எப்படி நேசிப்பேன்? Will I offend her? அவர்களை In எப்படி any way? ஏதாவது விதத்திலே இடரலாய் இருப்பேனா? If she say anything, I will bring it and give it to her because it's only 3 days. அவர்கள் Time is short. Time is short. அவர்கள் எனக்கு என்ன செய்தாலும் அவர்களிடத்திலே ஒரு மனக்கோபம் அடைய மாட்டேன். காரணம் என்னவென்றால் வேலை சமயமா Time is short. அந்த வேலை மிகவும் குறுகினது. 3 days. 3 நாள் தான். How much will be our love? நம்முடைய அன்பு எப்படி இருக்கும் அப்போ? See, that is what Jesus did. பாருங்கள், இயேசுவானவர் அதை தான் செய்தார். Why we are angry with people, shouting at people and annoyed with people? ஏன் ஜனங்களிடத்திலே ஒரு முறுமுறுக்கிறோம், குறை சொல்கிறோம், சபிக்கிறோம், கோபப்படுகிறோம்? This person face I have to see every day. ஐயோ, இந்த நபருடைய மூஞ்சியை நான் தினமும் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. Wife says, oh, this man's face every day I have to see. மனைவி சொல்கிறார், இந்த மனுஷனுடைய முகத்தை நான் எப்போதுமே பார்க்க வேண்டியதா இருக்கிறது என்று. And husband is saying, this woman's face I have to see every day. இப்பொழுது கணவர் சொல்லுகிறார், இந்த மனைவியின் முகத்திலே நாள்தோறும் முழிக்க வேண்டியதா இருக்கிறது என்று. Why? We are thinking we have long time. காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கு ரொம்ப நேரம் இருப்பதை போல. No brothers, time is near. இல்லை think like that. இல்லை சகோதரர்களே, காலம் மிகவும் குறுகினது. Think like that. Our time is so near. அதை சிந்தித்து பாருங்கள், நம்முடைய காலம் மிக மிக சொற்பமானது. How we will love one another? நாம் எப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம்? When we know like that, we will love people. நாம் அப்படி அறிந்திருக்கிறவர்களாய் இருந்தார் என்றால் நாம் அப்படி அன்பு செலுத்துகிறவர்களாய் இருப்போம். See, book of Romans 13. பாருங்கள், ரோமர் புத்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். There's a word here. Verse 11. 11ஆம் வசனம். Do this knowing the time, that is, it is already the hour for you to awaken from sleep. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான வேளை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். Do this. இப்படி நடக்க கடவோம். What we have to do? எப்படி நடக்க வேண்டும்? Verse 10. 10ஆம் வசனம். Love does no wrong to a neighbor. Therefore, love is the fulfillment of the law. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. Yeah. Love does not do any wrong. அன்பு எவ்வித பொல்லாப்பையும் செய்யாது. If you love a person, you cannot backbite about that person. நீங்கள் ஒரு நபரை நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரை பற்றி புறங்கூறி திரிய முடியும். You cannot gossip about that person. அவர்களை குறித்து முறுமுறுக்க முடியாது. Rather, even if you see something, what you will do? மாறாக அப்படி ஒரு காரியம் சம்பவிக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வேனும்? You will cover. அதை நீங்கள் மறைப்பீர்கள். Love covers multitude of sin. அன்பு திரளான பாவங்களை மூடும். That's what Jesus did for us. அப்படித்தான் இயேசுவானவர் His நமக்கு love செய்தார். covered my multitude of sin. அவருடைய அன்பு என்னுடைய திரளான பாவங்களை மூடினது. And Jesus said, love one another as I have loved you. இயேசுவானவர் நம்மை பார்த்து என்ன சொன்னார்? நான் உங்களை நேசிப்பதை போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். That what is the meaning of it? அதனுடைய பொருள் என்ன? Whatever you can cover it up. That's all. என்னவெல்லாம் உன்னால் மூடி மறைக்க முடியுமோ அதை எல்லாம் மூடி மறைத்து விடு. அவ்வளவு. Yeah. Oh, suppose your son or daughter did some mistake. ஒருவேளை உங்களுடைய மகனோ மகளோ messed up their life. உங்களுடைய மகனோ மகளோ ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். And do you go and gossip with that about that to other people? அதை குறித்து நீங்கள் மற்றவர்களிடத்திலே போய் புறங்கூறி திரிவீர்களா? No. இல்லை. Because ஏனென்றால் you love. நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். Him or her. That's the reason. நீங்கள் அந்த மகனையோ மகளையோ அதிகமாக நேசிக்கிறீர்கள். That's the reason you do not speak about him or her to other people. இது நிமித்தம் தான் உங்கள் மகன் செய்த தவறையோ மகள் செய்த தவறையோ மற்றொருவரிடம். It's not because that was not a mistake. It was not because of that was not a mistake. அது ஏதோ தவறு இல்லை என்பதனால் நீங்கள் பேசி தெரியவில்லை. Then why do you speak about your brother or sister?
இப்படி இருக்க நீங்கள் உங்கள் சகோதர சகோதரியை பற்றி எப்படி புறங்கூற முடியும்? What it shows? அது எதை காட்டுகிறது? You don't love them. நீங்கள் அவர்களை நேசிக்கவில்லை. And you are not aware of your time. நீங்கள் உங்களுடைய வேளையும் அறிந்தவர்கள் அல்ல என்று. If you know about the time, நீங்கள் உங்கள் வேளை வந்தது என்று அறிந்தால், see, you will do this. This is what the Holy Spirit says. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இந்த காரியத்தை செய்வீர்கள். Do this knowing the time. காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். It is already the hour for ஏற்கனவே you to awaken from sleep. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான வேளையாயிற்று என்று Yeah, அறிந்து awaken from sleep. நித்திரையிலிருந்து எழுந்திருப்பது. Yeah, suppose you are traveling a long journey ஒருவேளை in நீங்கள் a train நீண்ட பயணத்திலே ஒரு ரயிலிலே ஒரு coming from Delhi to Coimbatore. டெல்லியிலிருந்து கோவை வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Yeah, 2 nights or 3 nights you will sleep. 2-3 இரவுகள் நீங்கள் ரயிலிலே கழிக்கிறீர்கள். Okay. You have reached Bodanur station. இப்பொழுது நீங்கள் கோவை பட்டணத்தை வந்தடைந்தீர்கள். Bodanur station. போத்தனூர் ஸ்டேஷனிலே You have to come to the Coimbatore center. இப்பொழுது கோயம்புத்தூர் சென்டருக்கு நீங்கள் வர வேண்டும். You will sleep? நீங்கள் அப்பொழுதும் தூங்குவீர்களா? Or you will pack up your bags and ready to அல்லது stop the train at platform? உங்கள் உடைமைகளை எல்லாம் சரிபார்த்து எடுத்துக்கொண்டு நாம் இறங்குகிற நேரம் வரும் என்று ஆயத்தமாக இருப்பீர்களா? Or you will still sleep? அல்லது இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கலாம் என்று No, you will முடிவு not செய்து- sleep. Nobody will sleep. இல்லை, Yeah, யாரும் அப்படி because so தூங்க near. மாட்டார்கள். It's only 2 kilometers or Nam- even less than that. நாம் ரொம்ப விரைவாக வந்தடைந்து விட்டோம், இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. You will not sleep. You will be getting ready. அப்பொழுது நீங்கள் தூங்க மாட்டீர்கள், அப்பொழுது எழுந்து ஆயத்தமாவீர்கள். Okay, you might have been sleeping, ஒருவேளை இந்த நீண்ட previous பயணத்தில் இந்த நீண்ட பயணத்திலே நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். but don't sleep anymore. You are about to reach. ஆனால் இனிமேல் தூங்காதிருங்கள், நீங்கள் That's இப்பொழுது what the இறங்க Holy வேண்டிய நேரம் வந்தது. That's what the Holy Spirit is saying. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். Okay, suppose you got some friends on the train. ஒருவேளை உங்களுடைய ரயிலிலே சில From நண்பர்கள் Chennai or Delhi, you got some friends. உங்களுடைய Those நண்பர்கள் who are coming to maybe up to Chennai. சென்னை வரைக்கும் வருகிற ஏதோ ஒரு நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Okay, you will fight with him, இப்பொழுது அவர்களோடு சண்டையிடுவீர்களா? or you will keep on speaking and keep on traveling together, அல்லது அவர்களோடு சேர்ந்து பேசிக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து பயணிப்பீர்களா? or you will fight with him. அல்லது அவர்களோடு சண்டை போடுவீர்களா? Yeah, he got down at Chennai yesterday. நேற்றைய தினத்தில் அவர் சென்னை வந்து இறங்க வேண்டும். You are getting down in the morning in Coimbatore. That's இந்த all. காலையிலே நீங்கள் கோவை பட்டணம் வந்து அடைய வேண்டும். Understand the timing? இப்பொழுது நேரத்தை புரிந்து கொண்டீர்களா? You are not going to go for a long journey. நீங்கள் It's a short journey. சேர்ந்து ஒரு நீண்ட பயணத்திலே நீங்கள் போவதில்லை, இது So, ஒரு குறுகின பயணம். all the brothers and sisters, husband and wife and children, எனவே எல்லா in a short journey we have. Don't fight with one another. எல்லா சகோதர சகோதரியும் கணவன்மாரும் மனைவிமார்களும் இந்த இருக்கிற இந்த கொஞ்ச காலத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருக்காதீர்கள். Don't fight. சண்டையிடாதீர்கள். He or she may get down at Chennai, that's all. Yesterday night. அவரோ You அவளோ will get down morning, that's the only difference. அவரோ Both அவளோ of அந்த us- சென்னையிலே இறங்கலாம். Both of them are traveling, that's all. இருவருமே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய நிலையம் வரும்போது இறங்கிதான் ஆக வேண்டும். See, that's what Holy Spirit says. பாருங்கள், இதைத்தான் It's பரிசுத்த ஆவியானவர் already hour for you to awaken from sleep. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான வேளை ஆயிற்று. Sleeping in the worldly affairs, உலகத்திற்குரிய காரியங்களிலே தூங்கிக் கொண்டிருப்பது, love of money, பண ஆசையிலே நித்திரை passions of this world, passions of this இந்த world, உலகத்தினுடைய காரியங்களிலே ஈடுபாடோடு இருப்பது, involving in so many things. அநேக காரியங்களிலே எடுத்து செய்வது. You might have been sleeping. ஒருவேளை அதன் பேரும் நித்திரை தான். Yeah, you have been sleeping spiritually. ஆவிக்குரிய நிலைமையிலே இந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டால் நீங்கள் நித்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். But what you have to do now? இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய It வேண்டும்? doesn't matter. Until yesterday you slept, but from today onwards don't sleep. நேற்றைய தினம் வரைக்கும் தூங்கி இருந்தால் கவலைப்படாதீர்கள். இந்த நாளிலே நீங்கள் நித்திரை விட்டு எழுந்திருங்கள். You are about to get down. இப்பொழுது நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தது. Your destination is near. உங்களுடைய முடிவு சமீபமாய் இருக்கிறது. See here. பாருங்கள் இங்கே. Awaken from sleep. நித்திரை விட்டு எழுந்திருங்கள். For now salvation is nearer to us than when we believed. நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. Now that salvation is very near. இப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு அதிக சமீபமாய் இருக்கிறது. What is the salvation we are looking for today? இப்பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு எது? Bible says in Romans 8 like this. வேதம் இப்படி சொல்லுகிற ரோமர் 8 The redemption of our spirit has already done. Happened. நம்முடைய ஆவிக்குரிய மீட்பானது சம்பவித்து விட்டது. But ஆனால் the redemption of this body, நம்முடைய சரீர மீட்போ, for that we are groaning அதற்காக inside.
இப்பொழுது நாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். Do we groan that my body must be redeemed, transformed? என்னுடைய சரீரம் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதனையிலே அந்த கலங்குகிறது இல்லையா? That salvation is near. அந்த ரட்சிப்பு தான் இங்கே சமீபமாய் That இருக்கிறது. salvation is nearer to us than when we believed. நாம் விசுவாசிகள் ஆனபோது இருந்ததை காட்டிலும் இப்பொழுது ரட்சிப்பு அதிக சமீபமாய் Suppose இருக்கிறது. 35 years ago I have believed. ஒருவேளை 35 வருடங்களுக்கு முன்பாக நான் விசுவாசியாய் இருக்கலாம். Now, இப்பொழுது that is so closer. இப்பொழுது அந்த ரட்சிப்பு இன்னும் அதிக சமீபமாய் The வந்து redemption is so closer. அந்த மீட்பானது இன்னும் சமீபமாய் இருக்கிறது. We need to awaken. நாம் நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். And says, the night is gone. Verse 12. 12ஆம் வசனம், இரவு Night is சென்று almost போயிற்று. gone. And the இரவு day is சென்று near. போயிற்று. The day is பகல் near. பகல் சமீபமாயிற்று. See, why the Holy Spirit is trying to hurry up, ஏன் making us ready. பரிசுத்த Get up, ஆவியானவர் get up, நம்மை get up, be ready. ஆயத்தப்படுத்துவது Be ready. துரிதப்படுகிறார். எழுந்திரு எழுந்திரு ஆயத்தமாயிரு என்று ஏன் Making சொல்கிறார்? us hurry. ஏன் நம்மை துரிதப்படுத்துகிறார்? See, the Holy Spirit knows about it. காரணம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நேரத்தை அறிந்திருக்கிறார். Because the Spirit of the Father, காரணம் அது பிதாவினுடைய ஆவி. He knows about it. அது அவர் காலத்தை குறித்து Although we do not know, He knows about it. நாம் காலத்தை குறித்து அறியாமல் இருந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். That is why He is hurrying up. அது நிமித்தம் தான் அவர் துரிதப்படுத்துகிறார். Like suppose we have little children with us sleeping ஒருவேளை in the நம்மோடு train. ட்ரெயினிலே சிறு குழந்தைகள் நம்மோடு தூங்கி கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Okay, what you will do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Get up, get up. நீங்கள் அந்த குழந்தையை பார்த்து என்ன சொல்வீர்கள்? எழுந்து எழுந்து. Yeah, station is near. இப்பொழுது நிலையம் வந்து விட்டது. Get up. எந்திரி. Same way, இதே போலதான் Holy Spirit is telling us, பரிசுத்த ஆவியானவரும் நம்மிடத்தில் சொல்லுகிறார், awaken. எழுந்திரு. Time is near. காலம் சமீபமாயிருக்கு. And the day is near. Night has gone. இரவு போயிற்று, பகல் சமீபமாயிற்று. Therefore, how we should walk? எனவே This is how we have to behave. நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? Our behavior in the new year must be like this, இந்த as if we know the time. இந்த புதிய வருடத்திலே நம்முடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும்? நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். Let us lay aside the deeds of darkness. அந்தகாரத்தின் கிரியைகளை எல்லாம் நம்மை விட்டு தள்ளிவிட்டு, Yeah. No more fighting with anybody. யாரிடத்திலும் சண்டையிடுவதில்லை. Having good conscience with all the people. எல்லா மனுஷரோடும் நல்மனம் பொருந்துதல். Not fighting for money or material. எந்த ஒரு பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ போராடுவதில்லை. And not loving the money. இந்த பணத்தை நேசிப்பதில்லை. Not loving the position. எந்த ஒரு பதவியும் நேசிப்பதில்லை. Not holding on to possessions. எந்த ஒரு சம்பத்தையும் பிடித்துக் கொள்வதல்ல. Yeah. Suppose if the Lord wants me to be lifted up and I am holding on something, will it be possible? ஒருவேளை தேவன் என்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்பி நான் இந்த காரியத்தை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று I am வைத்துக் just keep on holding to my chair. என்னுடைய இடத்தை இந்த பிடித்துக் கொண்டே இருக்கிறேன். Or something I am holding. அல்லது மற்றொரு காரியத்தை ஏதோ ஒன்று பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். Do you think I can go up? இப்பொழுது நான் மேலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று If I am not free, I will not be taken up. நான் விடுதலையாக இல்லாவிட்டால் என்னால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Yeah, that is natural. That's இயற்கை. Simple principle. அது மிகவும் எளிதான தத்துவம். Yeah, if I keep on holding on chair or stable or something like that, இந்த டேபிளையோ சேரையோ ஏதோ ஒரு பொருளை பிடித்துக் கொண்டிருந்தேன் என்றால் என்னால் மேலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. So lay aside all those things. எனவே அந்த காரியத்தை எல்லாம் தள்ளி விடுங்கள். Be free from all those things. இவைகளிலிருந்து விடுதலையாய் இருங்கள். Are you free today? இன்னைக்கு நீங்க விடுதலையாய் இருக்கிறீர்களா? Are you free today? இன்னும் நீங்கள் விடுதலையாய் இருக்கிறீர்களா? Are you free? உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விடுதலை உள்ளவர்களாய் Are you holding anything? அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? You know what Jesus did? இயேசுவானவர் என்ன சொன்னார் தெரியுமா? Jesus was not holding anything. அவர் எந்த காரியத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளவில்லையா. When they wanted to nail him, what he did? அவர் ஆணிகள் அடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார்? Somebody forcefully pulled him. யாரோ அவரை இழுத்து கொண்டு போனார்களா? No. இல்லை. He opened it. He was free. அவர் அந்த கைகளை விரித்து காண்பித்தார். அவர் விடுதலையாக இருந்தார். Brothers and sisters, சகோதரர்களே, this is the freedom we need in our heart. நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்திருக்க வேண்டிய விடுதலை இதுதான். Okay, we must be free. நாம் விடுதலையா இருக்க வேண்டும். Yeah, here don't hold anything. எந்த காரியத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளாதீர்கள். Lay aside. எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு. Lay aside the deeds of darkness. அந்தகாரத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு தள்ளிவிட்டு. And put on the armor of light. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவும். What is the first armor? முதல் ஆயுதம் என்ன? Love. அன்பு. Love one another as I have loved you. நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரையொருவர் அன்பாயிருங்கள்.
accept one another as I have accepted you. நான் உங்களை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Bear the burden of one another as I have borne your burden. நான் உங்கள் பாரத்தை சுமந்தது போல நீங்களும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். Yeah. That is the light here. அதுதான் இங்கே Yeah, armor of light. ஒளியின் ஆயுதங்கள். And let us behave properly எனவே as in the day. நாம் பகலிலே நடக்கிறவர்களாய் நாம் சரியாய் Brothers and sisters, take a decision today. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு முடிவெடுப்போம். My behavior will be as of the day. நான் பகலிலே நடக்கிறவனை போல என்னுடைய நடை சீராய் இருக்க வேண்டும். In the day nobody will drink. Nobody drinks in the day. பகலிலே யாரும் குடிப்பதில்லை. All those who are drinking, they are drinking in the night. குடிக்கிறவர்கள் எல்லாம் இந்த இரவிலே குடிக்கிறார்கள். All those who are sleeping, they are sleeping in the night. தூங்குகிறவர்கள் எல்லாம் இரவிலே தூங்குகிறார்கள். Nobody is sleeping in the daytime. பகலிலே யாரும் தூங்குவதில்லை. On the daytime, everybody will be active. பகலிலே எல்லோரும் பிரயாசப்படுவார்கள். Everybody will be active. எல்லோரும் சரியாய் இயங்குவார்கள். Yeah, behave properly. எனவே சீராய் நடந்து கொள்ளுங்கள். When you speak to one another in your home, husband and wife, கணவன்மார்களே மனைவிமார்களே வீட்டிலே ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது think you are on the day. பகலிலே இருக்கிறவர்களை போல உணர்ந்து Don't speak anything evil. பொல்லாங்கான ஒன்றையும் பேசாதீர்கள். Don't speak disrespectfully. மரியாதை இல்லாத எந்த ஒரு பேச்சையும் Don't பேசாதீர்கள். speak unlovingly. அன்பில்லாத ஒரு சம்பாஷணையும் வேண்டாம். Why? ஏன்? You are on the daytime. காரணம் என்னவென்றால் நீங்கள் பகலிலே இருக்கிறீர்கள். Okay, think a guest whom you respect very well ஒருவேளை is in your home. நீங்கள் அதிக மேன்மையா எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாய் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். How you will speak, husband and wife? இப்பொழுது கணவனும் மனைவியும் எப்படி பேசிக்கொள்வார்கள்? How they will speak? அவருக்கு முன்பாக இருக்கும்போது எப்படி பேசிக்கொள்வார்கள்? They'll speak disrespectfully. மரியாதை இல்லாமல் பேசுவார்களா? Eh? You will speak very respectfully. நீங்கள் மிகவும் மரியாதை You will உள்ளவர்களாய் பேசுவீர்கள். you will express that you are loving so much, you are so much in unity with one another. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் மிக ஒற்றுமையாய் இருப்பதைப் போல மிகவும் அன்பாய் பேசுவீர்கள். Oh, the husband will speak very nicely. அந்த கணவன் மிகவும் மென்மையாய் பேசுவார். Wife will speak very nicely. மனைவி மிகவும் மென்மையாய் பேசுவார்கள். Why? ஏன்? Somebody is there. வீட்டிலே யாரோ ஒருவர் இருக்கிறார். That's called behaving like in the day. அதுதான் பகலிலே நடக்கிறவர்களைப் போல நடந்து கொள்வது என்பதன் பொருள். You are thinking nobody is seeing, nobody is hearing. யாரும் இருப்பதில்லை, யாரும் கேட்பதில்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Don't think like that. அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டாம். Yeah, about Jesus. இயேசுவை In every home, many homes we see some board like this. அநேக வீடுகளிலே இப்படி ஒரு பலகை வைத்திருப்பார்கள். What is that? அது என்ன பலகை தெரியுமா? Silent listener in every conversation. ஒவ்வொரு சம்பாஷணையிலும் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நபர். That is Jesus. அதுதான் இயேசு. Remember that. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Jesus is there. இயேசுவானவர் அங்கே பிரசன்னமாய் He is இருக்கிறார். listening what you are saying. நீங்கள் பேசுகிற காரியத்தை அவர் கேட்கிறார். Maybe your elder doesn't know what you are speaking in your home about the elder or about other brother. ஒருவேளை உங்கள் மூப்பர் உங்கள் வீட்டிலே மூப்பரை குறித்தோ சகோதரர்கள் குறித்தோ என்ன பேசுகிறீர்கள் என்று தெரியாமல் Nobody இருக்கலாம். knows about it. அதை குறித்து ஒருவரும் தெரியாமல் இருக்கலாம். But ஆனால் He knows about it. அவர் அறிந்திருக்கிறார். Have that fear in your heart. அந்த பயம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவுது. And then பின்பு a silent guest in every meal. ஒவ்வொரு சாப்பாட்டிலும் அவர் அமைதியான விருந்தாளி. Is a guest there. அங்கே அவர் விருந்தாளியா இருக்கிறார். Remember that. பாருங்கள், அதை நினைவில் கொள்ளுங்கள். Okay, if you are eating with somebody, ஒருவேளை நீங்கள் யாரோ high official, ஒரு மிக உயர்ந்த ஒரு அதிகாரியோடு நீங்கள் அமர்ந்து உணவு உண்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். what a behavior we will have. அங்கு நாம் நடந்து கொள்கிற விதம் எவ்வளவு மேன்மையா இருக்கும். So brothers and sisters, எனவே சகோதர சகோதரிகளே, behave properly as in the day. பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடந்து கொள்வோம். Not in carousing and drunkenness. அந்த verse next to 13. 13ஆம் வசனம், களியாட்டும் வெறியும் அல்ல. And not in sexual promiscuity and sensuality. வேசித்தனமும் காம விகாரமும் அல்ல. Nor in strife and jealousy. வாக்குவாதமும் பொறாமையுள்ளவர்களாயும் அல்ல. But put on the Lord Jesus Christ and make no provision for the flesh in regard to its lust. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். This is how we walk, behaving
as in the day. பாருங்கள், பகலிலே நடக்கிறவர்களுக்குரிய அடையாளம் இதுதான். So brothers and sisters, எனவே சகோதர சகோதரிகளே, I want to remind you of the time நான் உங்களுக்கு in which we are in. நாம் இருக்கிற இந்த காலத்தினுடைய யதார்த்தத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். How we should behave in next year. நாம் வருகிற வருடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். Till yesterday you were sleeping in many areas. அநேக இடங்களிலே நீங்கள் கடந்த வருடத்திலே அநேக சூழ்நிலையிலே நீங்கள் நித்திரையா இருந்திருக்கலாம். But awake. ஆனால் இப்பொழுது நித்திரை விட்டு The Holy எழுந்திருங்கள். Spirit is gently saying to you, my son, my daughter, awake. பரிசுத்த ஆவியானவர் சாந்த குணத்தோடு சொல்லுகிறார், மகளே மகனே நித்திரை விட்டு எழுந்திரு. Yeah, what will happen then? பின்பு என்ன சம்பவிக்கும்? Yeah, turn to the Ephesians 5 பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். and verse 14. 14ஆம் வசனம். Awake, this reason it says, awake sleeper, and arise from the dead, and Christ will shine on you. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று நீ சொல்லுகிறேன். Christ will shine upon you. கிறிஸ்து உங்களிலே பிரகாசிப்பார். Awake from all these things. Repent from these things. இந்த காரியங்களில் இருந்தெல்லாம் மனம் திரும்பி நித்திரை விட்டு எழுந்திருங்கள். If you were sleeping until yesterday, repent about it. நேற்றைய தினம் வரைக்கும் இந்த காரியங்களிலே நீங்கள் நித்திரையாய் இருந்தால் அதை குறித்து மனம் திரும்புங்கள். And awake, get up, அதிலிருந்து எழுந்திருங்கள். arise from the dead. மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். Don't do the deeds of the dead people. மரித்தவர்களுடைய கிரியைகளை நீங்கள் தொடர வேண்டாம். Don't make friendly with the dead people. மரித்தவர்களிடத்திலே சிநேகிதம் பாராட்ட வேண்டாம். Do you sleep with any dead person? மரித்த ஒரு பிணத்தின் அருகிலே நீங்களும் நித்திரை செய்வீர்களா? However, husband or wife, they are so loving, or child is so loving. எவ்வளவு நேசிக்கிற கணவனோ மனைவியோ இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் கூட What will happen? என்ன சம்பவிக்கும்? After the death also he will say, no, I will sleep only in this place. அவருடைய மரணத்துக்கு பின்பும் அவர்களோடு கூட தான் நான் நித்திரையா இருப்பேன் என்று சொல்வீர்களா? Nobody will say. அதை ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். Then why do you do that? Deeds of the dead people of this world. பின்பு அப்படி ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் பின்பு ஏன் இந்த உலகத்திலே மரித்தவர்களிடத்திலே நித்திரையா இருக்கிறீர்கள்? Why do you act like a dead person? நீங்கள் ஒரு மரித்தவர்களைப் போல ஏன் நடந்து கொள்கிறீர்கள்? Why do you speak like a dead person? ஒரு மரித்தவர்களைப் போல ஏன் சம்பாஷிக்கிறீர்கள்? Why do you love the world like a dead person? ஒரு மரித்தவன் இந்த உலகத்தை எப்படி நேசிப்பானோ அதுபோல எப்படி நேசிக்கிறீர்கள்? Why do you think about that dead person like they think about this world? மரித்தவர்கள் யோசிப்பதைப் போல நீங்கள் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Yeah, what about the people of this world will think? ஓ, இந்த உலகம் என்னை குறித்து என்ன சொல்லும்? What I have to do tomorrow? How I have to build it? How I have to make it? நாளை தினத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், என்ன கட்ட வேண்டும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை சம்பாதிக்க What I வேண்டும், will eat? எதை நான் சாப்பிடுவேன்? So many things these dead people will think. அநேக காரியங்கள் இது போல இந்த மரித்தவர்கள் சிந்திப்பார்கள். How do you know that you are not a dead person, you are separate from them? நீங்கள் மரித்தவர்கள் அல்ல, அவர்களிலிருந்து வேறு பிரிந்தவர்கள் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? Your speech will be different. உங்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். Your hope will be different. உங்களுடைய நம்பிக்கை வித்தியாசமாக Your இருக்கும். thinking will be different. உங்களுடைய சிந்தை வித்தியாசமாக இருக்கும். Everything you do will be different. நீங்கள் செய்கிறது எல்லாம் வித்தியாசமாக You இருக்கும். will not do the way the worldly people do. இந்த உலகத்தார்கள் செய்கிறதை போல நீங்கள் செய்ய மாட்டீர்கள். That is how people will know that he is not a dead person, he is alive. அப்படித்தான் இந்த ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள், இவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிறார் என்று. So what the Holy Spirit says here? எனவே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்? Awake sleeper. நித்திரையில் Arise from the dead. Arise from the dead. மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். Don't do the work of the dead people. மரித்தவர்கள் செய்கிற கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். Don't think like the dead people think. மரித்தவர்கள் சிந்திப்பதை போல நீங்கள் சிந்திக்க வேண்டாம். Think like a person alive in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே உயிரோடு இருக்கிறவர்களைப் போல நீங்கள் சிந்திக்க வேண்டும். That is the area we need to repent. அந்த இடத்தில் தான் நாம் மனம் திரும்ப வேண்டும். That is the reason God did not take our life, or the Lord did not come yesterday. நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வருகை தாமதித்ததற்கும் நம்முடைய ஜீவன் கூட்டி சேர்க்கப்பட்டதற்கும் இதுதான். That is the reason the Lord has extended our life for one more நம்முடைய day. வாழ்க்கையை தேவன் நீட்டித்து கொடுப்பதனுடைய காரணமும் அதுதான். We have to awake. நாம் எழுந்திருக்க வேண்டும். We have to get up. நாம் எழுந்திருக்க வேண்டும், Then விழித்துக் கொள்ள வேண்டும். Christ will shine upon you. பின்பு கிறிஸ்து உங்களிலே பிரகாசிப்பார். You know how Christ will shine? கிறிஸ்து எப்படி பிரகாசிக்க செய்வார்? Christ will not shine on the dead people. மரித்தவர்களிடத்திலே கிறிஸ்து பிரகாசிக்க மாட்டார். Yeah, we were dead in the passions of this world. இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் மரித்திருந்தோம். In the transgressions we were dead. நம்முடைய பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்தோம். But Christ has raised us up. ஆனால் கிறிஸ்து அவர் நம்மை உயிரோடு எழுந்து Live like a person raised from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்தவரை போல நடந்து கொள்ளுங்கள். Not live like a person
died in transgressions. அக்கிரமத்திலே மரித்தவர்களைப் போலவே இருந்து விடாதீர்கள். Christ has raised us up from that. கிறிஸ்து நம்மை அவ்விடத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்திருக்கிறார். Don't go back there. மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி No, போகாதீர்கள். no, no, I love that. No, don't go like that. இல்ல நான் அதை தான் நேசிக்கிறேன் என்று மறுபடியும் பின்வாங்கி போகாதீர்கள். Just like a pigs. Pigs are like that. பன்றிகள் எப்படி Yeah, after washing, போகும், after cleaning, it will go again there. மறுபடியும் அது கழுவப்பட்ட பின் மறுபடியும் அதே சேற்று Yeah, போகும். one message, everything is cleaned. ஒரு செய்தியில் எல்லாம் One சுத்திகரிக்கப்படும். meeting, a little bit cleaned. ஒரு கூட்டத்திலே கொஞ்சம் சுத்தமா இருக்கும். And after that, மீட்டிங் அந்த கூட்டம் முடிந்த பின்பு going to the same vomit. அதே கக்கின இடத்துக்கே திரும்பும். Same mire. அதே Same சேற்றுக்கே clay. திரும்பும். Don't do that. அதை செய்யாதிருங்கள். That's what Holy Spirit is saying. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் Arise சொல்கிறார். from the dead. Awake from மரித்தோரிலிருந்து the sleep. எழுந்திருங்கள், தூங்குவதிலிருந்து விழித்திருங்கள். Christ will shine upon you. கிறிஸ்து உங்களிலே பிரகாசிப்பார். Why Christ is not shining on many people? ஏன் அநேகரிடத்திலே கிறிஸ்து பிரகாசிக்கிறதில்லை? How do I say Christ is not shining on many people? அநேகரிடத்திலே கிறிஸ்து பிரகாசிப்பதில்லை என்று நான் ஏன் சொல்லுகிறேன்? Oh, they are so worried and so perplexed and so fainted and so fear. அவர்கள் மிகவும் கலங்கினவர்களாக, பயந்தவர்களாக, மயங்கினவர்களாக இருக்கிறார்கள். And Sunday brothers will say, oh, God was caring for me like a father. He was doing like that. He was doing like that. How long? பின்பு ஞாயிற்றுக்கிழமையில வந்து தேவன் எனக்கு பிதாவா இருந்து இதை செய்கிறார், அதை செய்கிறார். எவ்வளவு நாள் இதே போல? If God is your father, why do you brothers you are fearing? தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? Why do you love money so much? ஏன் பணத்தை இவ்வளவாய் Why நேசிக்கிறீர்கள்? do you worry so much? ஏன் If God is your இவ்வளவாய் father, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் ஏன் இவ்வளவாய் I tell you, when கவலைப்படுகிறீர்கள்? God has become my father, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், all தேவன் my worries have gone. என் பிதாவாய் மாறின நாளிலே என்னுடைய எல்லா கவலையும் தொலைந்தது. That is the greatest gospel Jesus has brought. இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த மிகப்பெரிய சுவிசேஷம். That is what Jesus said, believe in gospel. இது நிமித்தம் தான் இயேசுவானவர் சொன்ன சுவிசேஷத்திலே விசுவாசி. Repent and believe in gospel. மனம் திரும்பி சுவிசேஷத்தை What ஏற்றுக்கொள்ளுங்கள். is that gospel? அது என்ன சுவிசேஷம்? It's not that Jesus Christ save the sinners. பாவிகளை ரட்சிக்கிறார் இயேசு என்று. That's not the gospel. அதல்ல சுவிசேஷம். What is the gospel? எது சுவிசேஷம்? Once upon a time I was thinking I cannot reach God. Now that God has become my father. ஒரு நாளிலே தேவனை நான் அடைய முடியாது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுதோ அந்த தேவன் என் பிதாவாய் மாறிவிட்டார். That is the greatest gospel I have received. நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய சுவிசேஷம். God is my father. தேவன் என் பிதாவாய் இருக்கிறார். That's the gospel. அதுதான் சுவிசேஷம். Time is near, brothers and sisters. காலங்கள் சமீபமா இருக்கு Awake. சகோதரர்களே. எழுந்திருப்போம். Behave properly. சீராய் நடந்து கொள்வோம். Take a decision in your life today. உங்களுடைய வாழ்க்கையில இன்று தீர்மானம் If எடுத்துக்கொள்ளுங்கள். God gives me this year, தேவன் இந்த வருடத்தை எனக்கு கொடுப்பார் என்றால் I will behave properly. நான் சீராய் நடந்து கொள்வேன். In every behavior, நான் ஒவ்வொரு செய்கையிலும் I'll be like a sensible person. நான் ஒரு உணர்வுள்ள மனிதனாய் நடந்து கொள்வேன். Yeah, the Lord said, don't seal up these words. தேவன் சொன்னார், இந்த வார்த்தைகளை எல்லாம் முத்திரை போட்டு விட வேண்டாம். Speak out loudly. அதை சத்தமாய் உரக்க Because சத்தமாய் time is சொல். near. காரணம் என்று சொல்ல காலம் சமீபமா இருக்கு. Brothers and sisters, சகோதரிகளே, let us think of the time. நாம் காலத்தை சிந்திப்போம். If God gives us one day, தேவன் நமக்கு ஒரு நாளை கொடுத்தாலும், oh, don't live as 2021 365 days. We are not called to live 365 days. We are called to live one day. 2021 365 நாளும் நான் வாழ்ந்து விடுவேன் என்கிற எண்ணத்தில் வாழ வேண்டாம். இந்த One நாள் day. ஒரே ஒரு நாள் என்று நாம் God has given everybody only one day. தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளாகத்தான். That's what Jesus said. Don't worry about tomorrow. இது நிமித்தம் தான் இயேசுவானவர் சொன்னார், நாளை தினத்தை குறித்து Okay, கவலைப்படாதீர்கள். you get up in the morning. நீங்கள் காலையில எழுந்திருக்கிறீர்கள். What do you ask God? நீங்கள் தேவனிடத்தில் என்ன கேட்பீர்கள்? Lord, give me strength தேவனே, to எனக்கு face this day. இந்த நாளை சந்திக்கத்தக்கதான பலனை கொடும். That's all. அவ்வளவுதான். Rest all God has taken care. பாக்கியெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். Give me strength to face this day. இந்த நாளை நான் சந்திக்கும்படியாய் என்னை பலப்படுத்து. Every day has its own trouble. ஒவ்வொரு நாளும் அதனது நாளிலே பாடுகள் இருக்கும். But the Lord will give you strength if you ask God. ஆனால் நீங்கள் தேவனிடத்திலே கேட்டீர்கள் என்றால் தேவன் அதற்குரிய பலனை கொடுப்பார். Yeah, the world may faint, but you don't need to faint. ஒருவேளை உலகமானது மயங்கி விடலாம், ஆனால் They நீங்கள் will அப்படி perplexed இருக்க and what will happen? அவர்கள் கலங்கலாம், என்ன சம்பவிக்குமோ என்று. But we don't worry. ஆனால் நமக்கு கவலை இல்லை. Like those sparrows, we will be singing. அந்த ஆகாயத்து பறவைகளை போல நாமும் பாடுவோம். Yeah. Suppose today is ending, day ending, night. What you will say? Oh Lord, thank you. ஒருவேளை One day has gone. இந்த நாள் முடிந்து இரவிலே நாம் செல்லும் பொழுது நாம் தேவனிடத்தில் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, ஒரு நாளை தந்தீரே, உமக்கு நன்றி. Yes. Are we ready today?
நாம் இந்த நாளிலே Today we ஆயத்தமாய் have to இருக்கிறோம். get ready. Are we ready? இந்த நாளிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தமாய் That's the இருக்கிறோம். reason God has given us one day. இது நிமித்தம் தான் தேவன் நமக்கு இந்த So நாளை live கூட்டிக் like that கொடுத்திருக்கிறார். day by day. எனவே ஒவ்வொரு நாளும் இதே சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். See the psalmist how he is saying. பாருங்கள் சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார், Count my years or count my days. என் வருடங்களை நான் எண்ணுகிறேன் Give me என்றால் a heart which has got wisdom to count. எங்கள் வருடங்களை அப்படியா சொல்லுகிறார் அல்லது எங்கள் நாட்களை என்று சொல்லுகிறாரா? My days. என் நாட்களை எண்ணுகிற உணர்வுள்ள ஒரு ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று கேட்கிறார். Brothers and sisters, live like that. சகோதர சகோதரி, இப்படி நாம் வாழ வேண்டும். Then you will not sin. பின்பு நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். If you have only one day, you think I am only going to live one day. நான் இந்த ஒரே ஒரு நாளிலே இந்த நாள் மட்டுமே நான் வாழ By போகிறேன். evening I will be, by night I will be no more. How you will behave with other ஒருவேளை people? இந்த இரவோடு நான் கடந்து போகிறேன், நான் மரித்து போகிறேன் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? How you will behave? நாம் எப்படி நடந்து கொள்வோம்? Oh, we will be loving everybody, we will be settling with everybody, நாம் we will be எல்லோரும் speaking nice about everybody. எல்லோரையும் இடத்திலும் மென்மையாய் பேசுவோம், எல்லோரையும் நேசிப்போம், எல்லாரிடத்திலும் ஒழுங்காய் நடந்து கொள்வோம். Because why? ஏன்? See, when you think that I have 2021 365 days, பரவாயில்லை, இந்த டைம் இருக்கு இல்லையா, நாளைக்கு செட்டில் பண்ணிக்கலாம். இந்த வருடம் முழுவதும் நான் வாழ போகிறேன் என்கிற சிந்தை இருந்தால் பரவாயில்லை, இன்னைக்கு போனா போதும், நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் என்று காலத்தை நீட்டிக் கொள்வோம். Don't be like that. அப்படி இருந்து விடாதீர்கள். Don't sleep like that. அப்படி நித்திரையா இருக்காதீர்கள். Time is near. காலம் சமீபமாய். Jesus was aware of his time. இயேசு தன்னுடைய நேரத்தை, வேளையை அறிந்திருந்தார். All the apostles were aware of their time. எல்லா அப்போஸ்தலர்களும் தங்கள் வேளையை அறிந்திருந்தார்கள். This is what the Holy Spirit always reminds us. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். Encourage us. நம்மை உற்சாகப்படுத்துகிறார். You are not of this world. நீ இந்த உலகத்தான் அல்ல. You are not from this world. இந்த உலகத்துக்குரியவனும் அல்ல. I have chosen you. நான் இந்த உலகத்திலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். Your citizenship is in heaven, not on this earth. உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிற இந்த பூமியில் அல்ல. Don't think like other people. You are of heaven. நீங்கள் மற்றவர்களைப் போல சிந்திக்காதீர்கள், நீங்கள் பரலோகத்துக்குரியவர். This is what the Holy Spirit reminds. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, God has given us one more day. தேவன் நமக்கு I மற்றொரு don't நாளை want to say கொடுத்திருக்கிறார். one more year God has given. I don't know how many of us will be here at the end of the year. I don't know. மற்றொரு வருடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. மற்றொரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தை கண்டவர்கள் எத்தனை பேர் இந்த வருடத்தின் முடிவிலே இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. Yeah, God has been good, so good to us. தேவன் நமக்கு மிகவும் நல்லவராய் இருந்திருக்கிறார். All those people, none of us were lost. Everybody is here. பாருங்கள், நம்மில் ஒருவர் கூட இழந்து போகாமல் நாம் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். God has been so merciful to us. தேவன் நம்மிடத்தில் மிகுந்த Let us be இரக்கமுள்ளவராய் thankful இருக்கிறார். to God all the time. எனவே எல்லா நேரத்திலும் நாம் Always தேவனுக்கு be நன்றி உள்ளவர்களாய் thankful. இருப்போம். Always be thankful. எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் And be இருப்போம். thankful to the people around us. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். Thus, we will happily end our life's journey. இப்படியே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை சுகமாய், நிம்மதியாய், மகிழ்ச்சியாய் முடியும். Remember, other person is a person who is journeying with you. That's all. பாருங்கள், மற்றொரு நபர், உங்களுக்கு அடுத்த நபர் உங்களோடு சேர்ந்து இந்த பயணத்திலே பயணம் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். He get down at Chennai and you get down Coimbatore. That's all. Overnight. That's all. அவர் சென்னை நிலையத்தில் இறங்கலாம், நீங்கள் கோவை நிலையத்தில் இறங்கலாம். அவ்வளவுதான். ஒரு நாள் இடைவேளை. அவ்வளவுதான். That's all. அவ்வளவுதான். So be thankful to God and be thankful to people. எனவே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாய், Be in good conscience with everyone. எல்லோரிடத்திலும் நல்மனம் Don't பொருந்தினவர்களாய், hate anybody. யாரையும் வெறுக்காதீர்கள். Don't be angry with anybody. யாரிடத்திலும் கோபம் கொள்ளாதீர்கள். Let your heart be clean and let my heart be clean. உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். I tell you, nobody can corrupt my heart. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் இருதயத்தை ஒருவரும் அசுசி செய்ய Nobody முடியாது. can corrupt your heart, only you alone. உங்களுடைய இருதயத்தையும் யாரும் அசுத்தப்படுத்த முடியாது, உங்களை தவிர. So let us keep that. எனவே Before நாம் God. இந்த காரியங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாய் வைத்திருப்போம். May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.